ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டைரக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய விஷ்ணுவர்தன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் சில படங்களில் இவர் ஆக்டும் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண படங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த படங்கள்லாம் இவராக டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம தமிழில் சூப்பர் ஹிட்டான மூவிஸை இவர் கொடுத்துருக்காரு. ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவரோட இயர்லி லைஃப் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். விஷ்ணுவர்தன் அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். அண்ட் இவரோட அப்பா பட்டியல் கே சேகர் அப்படிங்கிறவரு. இவர் ஒரு ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசராகவும் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட தம்பியான கிருஷ்ணா குலசேகரன் அப்படிங்கிறவங்களும் நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு ஆக்டரா இருக்காரு. இவரு கழுகு அப்படிங்கிற படத்துல ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. விஷ்ணுவர்தன் அவர்களும் இவரோட தம்பியும் ஸ்கூல் படிக்கிற டைம்லயே நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்லயே டான்ஸ்லயும் ட்ராமா ஆக்டிவிட்டீஸ்லயும் ரொம்பவே டேலண்டடா இருந்திருக்காங்க. இது மாதிரி இருந்த இவங்களுக்கு நம்ம மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ண அஞ்சலி அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக நிறைய சின்ன பசங்களை அந்த டைம்ல தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இவங்க படிச்சுட்டு இருந்த ஸ்கூல்ல இருந்தே இவங்களோட நேமை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரும் இவரோட தம்பியும் அஞ்சலி அப்படிங்கிற படத்துல டான்ஸ் சீக்வன்ஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா விஷ்ணுவர்தன் அவர்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச சத்ரியன் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட சின்ன வயசு கேரக்டரை இவர் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ண இருவர் அப்படிங்கிற படத்துலையும் நடிக்கிறதுக்கான சான்ஸ் இவருக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் லயோலா காலேஜில் தான் தன்னோட விஷுவல் கம்யூனிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் சினிமோட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டரான சந்தோஷ் சிவன் அவர்கள் டைரக்ட் பண்ண த டெரரிஸ்ட் அப்படிங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த படத்துலையும் இவர் நடிச்சிருக்காரு. அண்ட் இவர் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் மற்றும் சந்தோஷ் சிவன் இவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷனை பார்த்துட்டு நாமளும் ஒரு டைரக்டராக ஆகணும் அப்படிங்கிற ஆசை இவருக்குள்ள வந்திருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சிவம் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா இவர் மும்பையில் 7 வருஷமா சந்தோஷ் சிவன் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னென்ன படங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 வெளியான மல்லி, 2000 வெளியான ஃபிசா, 2001 வெளியான அசோகா இந்த மூவில இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தன்னோட காலேஜ் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் தன் கூட ஃப்ரெண்டாக இருந்த அனுவர்தன் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு. இவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம தமிழ் சினிமாவோட சூப்பரான ஆக்டர் அண்ட் சிங்கராக இருந்த NS கிருஷ்ணன் அவர்களோட கிராண்ட் டாட்டர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம இந்தியாவோட சூப்பர் காஸ்டியூம் டிசைனராகவும் இருக்காங்க. அண்ட் விஷ்ணுவர்தன் அவர்கள் டைரக்ட் பண்ண எல்லா படங்களுக்குமே இவங்க தான் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவர் என்னென்ன படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவருக்கு 2003 முதலாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் ரொமான்டிக் காமெடி மூவி. அண்ட் இந்த மூவியை அகினினி இந்திரா ஆனந்த் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நரேஷ், நிகிதா துக்ரால், தியா இவங்க 3 பேரும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2002 வெளியான அல்லாரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஆக்சுவலாக இவருக்கு எடுக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லாமல் இருந்திருக்கு. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற படமே ஒரு ரீமேக் படமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனாலும் தனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் சான்ஸை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறையவே மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதாவது இந்த படம் டீனேஜ் பசங்களுக்காக மட்டுமே எடுத்திருக்காங்க, மற்றபடி இந்த படத்துல ஒரு கதையுமே பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலான படமா அமைஞ்சிருக்கு. அதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மூவியான குறும்பு அப்படிங்கிற படம். அண்ட் நெக்ஸ்ட் 2005 இன்னொரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த மூவியை புன்னகைப்பூ கீதா அப்படிங்கிறவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவில நவ்தீப், ஆர்யா, பிரகாஷ் ராஜ், சமீக்ஷா இவங்கெல்லாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஆர்யா அவர்கள் நடிச்ச ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இதுதான். இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். இவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் வேணா பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியரான படமா அமைஞ்சிருக்கலாம். ஆனா இவர் டைரக்ட் பண்ண செகண்ட் படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பரா ஹிட் ஆகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறையவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் இந்த படம் வாங்கியிருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டரும் ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாசிட்டிவ் ரிவ்யூவா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆர்யா அவர்களோட ஆக்டிங் வேற லெவலில் சூப்பரா இருக்கு அப்படிங்கறதையும் நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூவா கொடுத்திருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல 175 டேஸ்க்கு மேல ஓடி பயங்கர ஹிட் அமைஞ்சிருக்கு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸும் சூப்பராகவே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனா இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே வேற லெவலில் பயங்கரமா ஹிட்டான ஒரு பாடல்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஆர்யா அவர்களுக்கு ஃபிலிம் ஃபேர்ல பெஸ்ட் மேல் டெபியூட்டன் ஆக்டர்
டேரக்டருக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த மூவியை 2006ல பிரேமா ருத்து அசிலாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒடியால ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இவரோட செகண்ட் டைரக்ஷன் மூவியான அறிந்தும் அறியாமலும் அப்படிங்கிற படம். அண்ட் 2006ல இன்னொரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த மூவியோட ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா புன்னகை பூ கீதா அப்படிங்கிறவங்க தான். இந்த படத்துல பரத், ஆர்யா, பூஜா, பத்மபிரியா, ஜானகிராமன் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியோட மியூசிக் டைரக்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1999ல வெளியான பேங்காக் டேஞ்சரஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எமோஷனலான மூவியா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய 2 அனாதை குழந்தைகள் வச்சு இந்த படத்தை கொண்டு போகணும் அப்படின்னு இவர் டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ பரத் அவர்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் மூவில இருந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் ஆர்யா அவர்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் பர்சனோட கேரக்டரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமா ஹிட் ஆகியிருக்கு. இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூவாக தான் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு, சினிமோட்டோகிராஃபியும் ஸ்டன் கோரியோகிராஃபிங் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ் வேற லெவலில் சூப்பராக இருக்கு அப்படிங்கிறத நிறைய பாசிட்டிவான ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே 11 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட்டான மூவி தான் இது. இதுதான் இவரோட தேர்ட் டைரக்ஷன் மூவியான பட்டியல் அப்படிங்கிற படம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வாங்கியிருக்காரு. அண்ட் 2007ல இவர் இன்னொரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் தான் இவரை மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலமாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது பயங்கர ஹிட்டான ஒரு மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல் சுரேஷ் அப்படிங்கிறவங்க. இந்த படம் 1980ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல வெளியான ஒரு படத்தோட டைட்டில தான் அப்படியே வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 1978ல நம்ம அமிதாப் பச்சன் அவர்களோட நடிப்புல வெளியான டான் அப்படிங்கிற படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமார், பிரபு, ரஹ்மான், நயன்தாரா, நமிதா இவங்கெல்லாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நேம்லாம் சொன்ன உடனே நீங்க கண்டிப்பா இது என்ன மூவி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் பஸ்டராக ஹிட்டான ஒரு மூவி தான். அண்ட் இந்த படத்துக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையவே பாசிட்டிவான ரிவ்யூ தான் கிடைச்சது. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15 கோடி, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இவரோட ஃபோர்த் டைரக்ஷன் மூவியான பில்லா அப்படிங்கிற படம். இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே வேற லெவலில் சூப்பராக ஹிட் ஆகியிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 2009ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த மூவியோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே கருணாமூர்த்தி அண்ட் சி அருண் பாண்டியன் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ஆர்யா, ட்ரிஷா, ஜேடி சக்கரவர்த்தி, இந்திரஜித் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்யா மற்றும் ட்ரிஷா இவங்க 2 பேருக்கு பதிலாக சூர்யா மற்றும் இலியானா இவங்க 2 பேரும் தான் லீட் ரோல்ல ஆக்ட் பண்றதா இருந்திருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களால இந்த படம் எடுக்க முடியாம டிராப் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இவரு இந்த படத்துல மாதவன் அவர்களை நடிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. அதுவுமே ஏதோ ஒரு சில காரணங்களால நடக்காம போயிருக்கு. ஸோ ஃபைனலாக தான் நம்ம ஆர்யா மற்றும் ட்ரிஷா இந்த படத்துக்காக செலக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கி ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட கதை பெருசாக எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மிக்ஸ்டான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வேற லெவலில் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பாசிட்டிவான ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இவரோட 5th டைரக்ஷன் மூவியான சர்வம் அப்படிங்கிற படம். அண்ட் 2011ல பஞ்சா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 2013ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். அண்ட் இந்த படத்தை ஏஎம் ரத்னம் மற்றும் ரகுராம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார், ஆர்யா, நயன்தாரா, டாப்ஸி இவங்கெல்லாம் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாசிட்டிவான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதாவது இந்த படத்தில் அஜித் அவர்களோட டைலாக் டெலிவரி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஆர்யா அவர்கள் வரக்கூடிய எல்லா சீன்ஸுமே வேற லெவலில் சூப்பரான காமெடியாக இருக்கு அப்படிங்கிறதையும் பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 60 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 124 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியும் இந்த படம் எவ்வளோ சூப்பரான ஹிட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இவரோட 6th டைரக்ஷன் மூவியான ஆரம்பம் அப்படிங்கிற படம். அண்ட் 2015ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன்
ஆக்ஷன் காமெடி மூவி. அண்ட் இந்த மூவில ஆர்யா, கிருஷ்ணா, தீபா சந்நிதி, ஸ்வாதி ரெட்டி, அதில் ஹுசைன் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடைச்சிருக்கு. அதாவது படத்தோட கதை வந்து சுத்தமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அதை கொண்டு போல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நெகட்டிவான ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலான படமாக தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதுதான் இவரோட 7th டைரக்ஷன் மூவியான எக்ஷன் அப்படிங்கிற படம். அண்ட் 2021ல ஷெர்ஷா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவியை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்டா இவர் 2025ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தை சேவியர் பிரிட்டோ, ஸ்னேஹா பிரிட்டோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கும் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் மியூசிக் டைரக்டர். அண்ட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் முரளி அப்படிங்கிறவங்களும் அதிதி சங்கர் அவர்களும் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆகாஷ் முரளி நம்ம சூப்பர் ஆக்டரான முரளி அவர்களோட 2வது பையன் தான். அண்ட் அதிதி சங்கர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டைரக்டர் சங்கர் அவர்களோட மகள் தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்துல லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆகாஷ் முரளி அவர்கள் நடிச்ச ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இதுதான். இவங்க அண்ணாவான அதர்வா அவர்கள் நம்ம தமிழ்ல நிறைய படங்கள்ல ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்காரு, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அதாவது இந்த படத்துல நடிச்ச 2 பேருமே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்தோட ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இவர் லாஸ்டா டைரக்ஷன் பண்ண நேசி பாயா அப்படிங்கிற படம். அண்ட் இவர் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் டைரக்ட் பண்ண ஹிந்தி மூவியான ஷெர்ஷா அப்படிங்கிற படத்துக்கு தான் இவர் 2 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IFA அவார்ட் அண்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்டில் பெஸ்ட் டைரக்டருக்கான அவார்டை இவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம விஷ்ணுவர்தன் அவர்கள் டைரக்ட் பண்ண எந்த படம் உங்களோட ஃபேவரட் படம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.